மாப்பிளைக்கு என்ன வயசாகுது? 21. வணக்கம். ஹாய் ரமேஷ், நீ எங்க மாப்பிள கூட வந்தியா? நான் தான் மாப்பிள. என்னது, நீதான் மாப்பிளையா? ஏன் இருக்கக்கூடாதா? சரோஜா, ஏற்கனவே இவரை தெரியுமா உனக்கு? இவரு என் கூட படிச்சவருங்க. கொஞ்சம் தள்ளி நின்னு கேட்கலாம், நீங்க தள்ளி நிக்கலாம். தள்ளி நில்றாடே. ஆஹா, டாப்போ டாப்பு வாசனை தூக்குதே. கப்புடு தூக்கு, குப்புடு தூக்கு. கக்கூஸ் கூட பின்ன எப்படி தூக்கு? கொஞ்சம் தள்ளி நின்னு கேட்கலாம், நீங்க தள்ளி நிக்கலாம். தள்ளி நில்றாடே. வெட்டி வேறு வாசம், வெடல் புள்ள நேசம். என்ன உன் பிரச்சனை? ஆதங்கத்துல ஒருத்தன் சொல்லுவான்ல, அக்கறை இருக்கும்போது ஏன் அப்படி பண்ணிக்கிட்டு தான்? நீ வில்லங்கத்தை விலை கொடுத்து வாங்கி டெக்கரேட் பண்ணி கூட்டி வந்திருக்காங்களே, எவ்வளவு இடைஞ்சல் பண்றாங்க. என்ன உன் பிரச்சனை? ஆதங்கத்துல ஒருத்தன் சொல்லுவான்ல, அக்கறை இருக்கும்போது ஏன் அப்படி பண்ணிக்கிட்டு தான்? நீ திரும்ப திரும்ப அந்த தவறை ஏன் செய்யற? அண்ணா என்ன விட்டுடுறா, நான் போய் டீ குடிச்சிட்டு வந்துடுறேன்டா. உன் மூஞ்சி 5 நிமிஷத்துக்கு மேல பார்க்க முடியாதுடா. உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனை? ஆய் முத்துதை. நாங்க பெரிய புராணம் பாடினால் உனக்கு பிடிக்கல. வாய் மட்டும் இல்லைன்னா நாய் தூக்கிட்டு போயிடும். அதே மாதிரி நீ பெரியார் புராணம் பாடினா எனக்கு பிடிக்கும். ஊர்ல பெரிய மனுஷன் இல்லையா, பொது இடத்துல வச்சு லந்த கொடுத்துக்கிட்டு இருக்க. ஏண்டா வயசுக்குன்னு ஒரு மட்டு மரியாதை கிடையாதா? இந்த அநியாயம் பண்றியடா. எப்படி உங்களுக்கு எங்க ஐயா பெரியாருக்கு, உங்க ஐயா பெரியாருக்கு, நம்ம ஐயா பெரியாருக்கு மொழி அபிமானம் கிடையாது, தேசாபிமானம் கிடையாது. இங்க வந்து அறிவு கட்டணமா பேசிக்கிட்டு இருக்க. நீ சோறு திங்கிறியா, வேற ஏதாவது திங்கிறியா? நீ விளங்குதா? நாட்டபிமானம் கிடையாது, இனாபிமானம் கிடையாது. அதனால எங்களுக்கு அவர் மேல எந்த அபிமானமும் கிடையாது. இருக்கு இஷ்டத்துக்கு பேசிட்டோம். ஒரு வாரம் பொங்கல் லீவு வேற, உள்ள வச்சு கும்பல போறானுங்க. நீ பார்க்கவே இவ்வளவு அழகா புசுன்னு இருக்குதியா, உன்னை அப்படியே பிடிச்சி மசாலாவை தடவி பொறிச்சா எவ்வளவு டேஸ்ட் இருக்கும். ஆதாரம் இல்லையா? ஆதாரம் இல்ல. ஆதாரத்தை நீ வச்சு பூட்டிக்கிட்டு யாரா அந்த பிச்சைக்கார பசங்க? என்கிட்ட ஆதாரம் இல்லைன்னு வேண்டாம். ஒரு பிள்ளைய பத்தி காண்டாம இருக்கன்னு பேரு. நீ சரியான தத்துவவாதி. எல்லாரும் கோட்பாடுகளும் சாக்ரட்டிஸ், இங்கர்ஸ், மார்க்ஸ், லெனின், அம்பேத்கர் எல்லாரையும் பத்தி எங்களால படிக்க முடியுது இல்ல? பாத்தீங்களா, ஒரு நாள் ஒரு பொம்பளைய தொடறதுக்கு எவ்வளவு பெரிய பொய்ய பேசுறானுங்க, எவ்வளவு பெரிய வசனத்தை பேசுறானுங்க. மொத்தத்தை வெளியில போட்டு படிச்சுட்டு என் மக்கள் உண்மையிலே ஒரு பெரியார்னு என் தலைமுறை கொண்டாடிச்சுன்னா தலை குனிஞ்சு வருத்தம் தெரிவிச்சு போயிடும். ஒரு தடவை போடு. இவன் தகுதிக்கே இவ்வளவு பெரிய டிபாகர் விட்டான்னா அப்புறம் மேல் மட்டத்தில் இருக்கிறவங்க எவ்வளவு பெரிய டகாட்டி பண்ணுவானுங்க. ஐயா பாருங்க ஐயா இந்த அநியாயத்தை. நான் படிச்சது இந்த படிச்சுக்க அனுப்பினதான் ஏற்கல. இது சும்மா போலியா போட்டுக்க நீ ஏற்றுக்கிற. இவனுங்க முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுங்க மாதிரி தெரியலையடா. இப்ப உனக்கு என்ன பிரச்சனை? அவருக்கு என்னாச்சு டாக்டர்? அவருக்கு மெமரி லாஸ், பழசெல்லாம் மறந்துட்டாரு. அப்சர்வேஷன்ல வச்சிருக்கோம். நீ பத்திரிக்கை நீங்க ஒரு கேள்விதான் இந்த மாதிரி இருங்க. இந்த மாதிரி எந்த தலைவன்ட்ட நீ விவாதிக்கிட்டு இருப்பா? நீ கேள்விக்குன்னு பதில் சொல்லு. ஒரு அளவுக்கு மேல பண்ண நீ என்னமோ என்னோட தர்க்க மாதிரி பேசுற. நீ பெரியார் சார்பா பேசுறன்னா இப்படி வா. அப்ப என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? உங்களை பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்களா? கேள்விதான் கேட்கணும். சும்மா தம்பி எந்த தலைவனோட நீ தர்க்கம் பண்ணிட்டு இருப்பா? இப்படி என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே. சரி வகுந்து விடுவேன். எழுத்தாணியை சங்கிலே குத்தி விடுவேன். நேரத்தை வீணடிக்காத. நான் இத்தனை கேள்வி கேட்கிறேன், அதுக்கு ஆதாரம் கேட்க மாட்டேன். அவ்வளோ பெரிய காமெடி இல்ல இது. எது இல்ல நான் அந்த அதை கொண்டா நீ இத்தனைக்கும் கேட்காத. நீ அதுக்கு ஆதாரம் கேட்கிறீங்கன்னா அது எங்க இருக்கு? ஒன்ட்ட இருக்கு, வெளியிடுங்கிற. என்னமா பைத்தியக்காரர்கள் யாரும் பெரியாருக்கு சர்டிபிகேட் தர வேண்டாம் என திராவிட கழக தலைவர் வீரமணி கூறியது குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பதிலளித்துள்ளார். அண்ணே இதெல்லாம் ஒரு நாள் தொட்டுட்டு விட்டுரும். இதெல்லாம் நீங்க பெருந்தன்மையா கண்டுக்கிற கூடாது. இப்ப நம்ம இப்படி கேட்போம். பெரியாரை நான் இன்னைக்கு எதிர்க்கிறேன். பெரியாரை எனக்கு முன்னாடி அண்ணாவும் ஐயா கருணாநிதி அவர்களும் எதிர்த்தாங்களா இல்லையா? நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லுவார் பாரு, அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும். சில பேர் பதில் தெரியாமலே பயந்து ஓடி இருக்காங்க. அமைதியா இருக்க கூடாது. பையனை கூட்டிட்டு போய் வேப்பல் அடிக்கணும் போல் இருக்குது. நீ சிரிக்காத ஆத்தா. நாங்க போறதுக்கு அப்புறம் உங்களோட காட்டுக்குள்ள உட்கார்ந்து சிரி, நின்னுட்டு சிரி, சிரின்னு சிரி.
அம்மா மணியம்மையை திருமணம் செஞ்சவன வெளியில வந்து எதுக்காக திராவிடர் கழகத்துல இருந்த பேரறிஞர் அண்ணா வெளியில வந்தாரு? எதிர்த்துத்தானே வந்தாரு. பதில் சொல்லு போனேன். நான் பதில் சொல்ல முடியாது. தனியா உப்புக்கிறீங்க. நான் பதில் சொல்ல முடியாது. 4 வீடு வாங்கி திங்கிற நாய்க்கு பாலமே பாரு, பேச்ச பாரு, சொல்ல பாரு, ஏகத்தானத்தை பாரு, லோலாய்த்தனத்தை பாரு, வாழ்ந்தனா கூறு கிளட்டி மிதிச்சு போடுவேன். அந்த எதிர்ப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஐயா பக்தவச்சலம் முதலமைச்சரா இருக்கும்போது ஈவே ராமசாமி பெரியார்னு கூட சொல்ல. 1000 பேரை பாத்துருக்கிறேன். ஆனா உன்ன மாதிரி ஒரு டுபா கூட நான் பார்த்ததே இல்ல. இந்த கிழவனை, இந்த பெரிய ஈவேராவை எதுக்கு தேசிய பாதுகாப்புல கைது செய்யாம இந்த அரசு விட்டு வச்சிருக்குன்னு கேட்டது யாரு? நானா அவரா? என்றா பெரிய பேச்செல்லாம் பேசிக்கிட்டு கிட்டுச்சனா கண்ணாமணி திரும்பி போகும். எதிர்ப்பு ஒரு சூரியனை விட்டு வைக்குது. எதிர்கட்சியா கூட இல்லாம தோத்து போன சூரியன் அப்ப யாரு என்ன பண்ணிட்டாங்க? சூரியன் அடுத்து நீ என்ன கேட்க போறங்கிறது எனக்கு தெரியும். கேட்ட மகனை அசிங்கமா பேசி போடும். அதெல்லாம் சரி. அவங்க சரி, உங்களுடைய ஆசையை நிறைவேற்றுங்க. பாத்துருவோம். சூரியனை யாரும் என்ன சொல்றாங்க? சுட்டரிக்குமா? நீங்க பெரிய வீராங்கனை, நீங்க புரட்சிகர சிந்தனை கொண்டவர்கள், சமூக சீர்திருத்தத்துக்கு வித்திட்டு மாறுதலை ஏற்படுத்தியவர்கள். உன்னை இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? என் மூளை என்ன முதுகுலயே வச்சிருக்க? மகத்தான கோட்பாடு கொள்கைகளை கொண்ட கட்சி. இன்னும் திராவிட கோட்பாடு, திராவிட மாடல், நல்ல வீரர்கள். நீங்க பெரும் கோட்பாடு தத்துவங்களை கொண்ட பெருமக்கள். வாக்குக்கு காசு கொடுக்காமல் தேர்தல் களத்தில் நிப்பீங்களா? இந்த எகத்தாளம் எல்லாம் என்ற கிட்ட வச்சுக்காத. என்ன ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க? கேள்வி மட்டும்தானா? நிப்பீங்களா? நிப்பார்களா? நான் நிப்பேன். ராத்திரியில விளக்கு பிடிக்கணும்னு நான் பாத்திருக்கேன். பகல்ல பல்ப பிடிக்கணும் இப்பதான் பாக்குறேன். ஆம்பளை போட்டி போட்டு சம்பாதிக்கணும். இப்படி ப்ராப்பர்ட்டி. இப்ப எங்க அண்ணன் ஆராசாவே பேசுறாரு பாருங்க. பெரியார் இதை தொடங்கினார், திராவிட கழகத்தை இதை தொடங்கினார், அப்புறம் அண்ணா அவர்கள் அரசியல் கட்சி ஆக்கி வரனார். இப்போதைக்கு பெரியார் தேவையில்லை. காணொலி உங்களுக்கு அனுப்பிட்டா அண்ணன்? நான் உங்களுக்கு அனுப்புவா? அண்ணன் பேசிருக்காரு. ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்? இப்படி பெண்ணுரிமை பேசுறதுக்கு பெரியாருக்கெல்லாம் தகுதியே கிடையாது. தலைவர் பிரபாகரன் மட்டும்தான் வந்து அர்ஹதை இருக்குதா? எல்லாம் ஒரு மனுஷன். ஓகே சீமான், ஓ வலிக்கே வரேன்டா. மாசத்துக்கு முன்னாடி தான் நான் பனி, பகைக்கு முன்னாடி நான் புலி. என்னோட கேஸ்ல வந்து உன்னை வலசரவாக்கம் ஸ்டேஷனுக்கு வர வச்சிருந்தாங்க இல்லையா? நீ கூட உன் பொண்டாட்டி கூட வந்திருந்தீங்க. வெளியில வந்து பிரஸ் கேட்கும் போது கொலையில எத்தனை பெண்கள் இருக்கும் போது பழகிறதுக்கு இவதான் கிடைச்சாலாம் அப்படின்னு என் பொண்டாட்டி கேட்டா அப்படின்னு ஒரு மானங்கெட்ட நாய் மாதிரி கெக்க அப்படின்னு. இந்த நாள் உன்னுடைய கேலண்டர்ல குறிச்சு வச்சுக்கோ. இன்னிலிருந்தே உன்னுடைய அழிவு காலம் ஆரம்பமாயிடுச்சு. எனக்கு உனக்கு தர்மயுத்தம் தொடங்கிடுச்சு. இந்த மாதிரி ஒரு பெண்ணோட வாழ்க்கையை சீரழிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு கேடுகெட்ட பதில சொல்லு அப்படின்னு தலைவர் பிரபாகரன் உனக்கு சொன்னாங்களாடா? நீயே ஒரு சொறி நாயி. உன்னைய வந்து என்னை தொட விட்டது நான் பண்ண பெரிய தப்பு. 3 வேளை சோத்துக்காக 3 அமெரிக்க அமலை விட அதிகமா நடிக்க வேண்டியது இருக்கா? இதுல வந்து உன் பொண்டாட்டி பெரிய ஐஸ்வர்யா ராய் அவ கேட்டாலாம். அத வந்து நீ சொல்லி என்னை வந்து மனத்தை வாங்கினியே. ஆமா, சைனா டூர் போயிருந்தப்போ கிடைச்சது இந்த சைனா மேக். அதான் அவன் நைனாவுக்கு தெரியாம இந்த மைனாவை தள்ளிட்டு வந்துட்டேன். இப்படிதான் வந்து பண்ண சொல்லி தலைவர் பிரபாகரன் சொன்னாங்களா? சோறு தானே திங்கிற? வேணா அசிங்கம் கேட்டுறேன் பாத்துக்க. அறிவு கெட்டவன, மானம் கெட்டவன. அவர் என்ன சொன்ன? இன்னைக்கு பெரியார் என்ன சொன்ன? நான் இருக்கும் போது என் பொண்டாட்டி இன்னொருத்தி கூட போறதோ தப்பு இல்ல அப்படின்னு பெரியார் சொன்ன. அப்படின்னா நீ வந்து தலைவர் பிரபாகரோட பையனா, உன் பொண்டாட்டி வந்து மருமக தானடா? நீங்க 2 பேரும் என்ன கேடுகட்ட வேலையாடா பண்ணிட்டு இருக்கீங்க? உனக்குதான் இல்லையாடா நான் சொல்றது? உன் பொண்டாட்டி என்னடா சொல்லிட்டு இருக்கா? நீ விஜயலட்சுமி தவிர கொலையில எத்தனையோ பெண்கள் இருக்காங்க, அவங்க கூட போய் பழகு அப்படின்னு தானடா அவ சொல்லிட்டு இருக்கா. ஏண்டா கெழுட்டு நாயே, நாடி நரம்பெல்லாம் ஆடி போச்சு, உனக்கு இளம ஊஞ்சல் ஆடுதா? நீங்க 2 பேரும் இந்த மாதிரி ஒரு கேடுகட்ட நாய்ங்களா இருக்கும் போது எதுக்குடா வந்து பெரியார சொல்லிட்டு இருக்க? பேசுற தெரியுமா? ஏய், இந்த சவுண்ட் விடுற வேலை எல்லாம் இங்கே வச்சுக்காத. இது ஏன் இடம். ரொம்ப பேசின விஷ ஊசி போட்டு கோடுவேன். சீமான், என்னமோ சொடக்கு போட்டு கூப்பிட்டு இருந்தியே. நான் ஒருத்தி போதும்டா உனக்கு. நீ உண்மையான ஆம்பளையா இருந்தா தலைவர் பிரபாகர் மேல சத்தியம் பண்ணி சொல்றா, நான் விஜயலட்சுமி வாழ்க்கையை சீரழிக்கவே இல்ல, அவளோட புருஷன் கிடையாது, மாசம் 50,000 ரூபாய் கொடுக்குறா அப்படின்னு சொல்லி நான் அவளை துன்பப்படுத்தல அப்படின்னு சத்தியம் பண்றா பாக்கலாம். தொடப்பக்கட்டியால அந்த ஆளை பெருக்கு ஒரே குப்பையா கிடக்கு மனசு. எதுக்கடா வந்து தமிழ்நாடு மக்களோட அப்படி ஏமாத்துற? ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டா போய் உங்களை பத்தி விடுறாங்களா? உன்னால பாதிக்கப்பட்டு நான் தான் பெங்களூர்ல இப்படி கதறிட்டு கிடக்குறேன்னு நீ நல்லாவே இருக்க மாட்டடா. தமிழ்நாடு மக்கள் ஒரு நாள் உன்னை செருப்பு கழட்டுன்னு அடி நடிக்க போறாங்கடா. அப்பதான் நீ அடங்க போற.
நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. நீ ஏன் முதல்ல ஒழுங்கு கிடையாது, அதை மறைச்சிட்டு நீ பெரியாரு அவங்க இவங்கன்னு பேசுற இல்லையா, அதுக்கு செருப்பால அடிதான் நீ வாங்க போற சீமான். கண்டிப்பா இது நடக்க போகுது. உயிர் மேல ஆத்திரம் தான் நான் இடிச்சது தப்புன்னு கால்ல வந்து மன்னிக்கிறது கண் எமைக்கிறதுக்குள்ள என்னது என்ன டீசெண்டா முடிச்சுக்கிறோங்க கையை முறுக்கிற நீ. புனிதமான தாலி எப்படிடா நீ அடமான வாங்கின? ஒண்ணும் கிடையாது. சொல்றா இதுலயே அரசியல். இதுவா ஒரு இதுவா பிரச்சனை? பயப்படாம சொல்லடா. தாலி அணிந்து கொள்வதும் அது வேணாமா வேணுமாங்கிற முடிவெடுக்கிறதும் பெண்களின் உரிமை. என்ன கொடுமை சார் இது? தந்தை பெரியார் சொன்னதை நீங்க தெளிவா விளங்கிக்கிறணும். ஆண் பெண் பாலியல் வேறுபாடற்ற சமத்துவம் தந்தை பெரியாரின் கனவு. இத சொல்றதுக்காயா எவ்வளவு காலம் படாத பாடுபட்ட? நான் தான் உன்னை சொல்ல விடாம தடுத்துட்டேனா? எவ்வளவு பெரிய தவற பண்ணிட்டேன். ஆணுக்கு பெண் சமமான உரிமை, 50 விழுக்காடு, கல்வி, வேலை வாய்ப்பு அனைத்திலும் சம உரிமை, சொத்து எல்லாவற்றிலும். அது அவர் கேட்டது. வெரி குட், வெரி குட். இன்னைக்கு வரைக்கும் 33 விழுக்காடு பெண்களுக்கான உரிமைக்கு நாம் போராடி கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த உரிமைக்கு போராடுகிற போது தந்தை பெரியாரை கடத்தி விட்டு யாரும் இந்த நிலத்தில் நிக்கல. அப்படி என்னதான் சொல்ல ஆசைப்படுற? முழுசா சொல்லிருக்கியா? நான் கேட்டு தொலைறேன். காங்கிரஸ் கட்சி கூட அந்த போராட்டத்தை முன்னெடுக்கும் போது தந்தை பெரியார் படத்தை போட்டு தான் பேச்சு. இன்னைக்கு வரைக்கும் நம்ம 33 விழுக்காடுக்கு போராடிட்டு இருக்கோம். பெரியார் சொல்றாரு, என்னடா பெண்களுக்கு நான் உரிமை கேட்கறது இவ்வளவு தூரம் எதிர்க்கிறீங்க, நீங்க எல்லாரும் உங்க மனைவிமாரையே மனசில் வச்சுட்டு சிந்திக்கிறீங்க, அதனால தப்பாப்படுது. உங்களை பெற்ற தாயவும் உங்களுடன் பிறந்த அக்கா தங்கையும் மனதில் வச்சு சிந்தியுங்கள், நான் கேட்கறது சரி என்று படும்னு சொல்றாரு. டேய் லூசாடா நீ. ஆமா நீ லூசு நினைச்சா நான் லூசுடா. கடவுளையே வணங்காத நான் பெண்களுக்கு சம உரிமை கேட்டு நிக்கிறேன். நீங்கள் அனுதினமும் வணங்குகிற சிவன் தன் உடம்பிலே பாதியை தன் மனைவிக்கு கொடுத்து விட்டு அர்த்தநாரீஸ்வரனா நிற்கிறார். அவரை வணங்குகிற நீங்கள் வேண்டாம் என்று சொல்கிறீர்கள் என்று சொல்றார். பேசுறான் பேச்சு. சூப்பர். இதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன் நாம் வந்து சொல்றோம் பெண்களுக்கு அந்த தாலி ஒரு அடிமை விலங்கா ஏன் தந்தை பெரியார் பார்க்கிறார்? பெண்ணுக்கு திருமணம் ஆகிவிட்டது என்பதை காட்டுவதற்கு ஒரு மங்கள நான் என்ற பெயரில் தாலி அணிகிறோம், காலில் மிஞ்சி அணிகிறோம், நெத்தியில இங்க ஒரு வகுடு எடுத்து இங்க ஒரு பொட்டை வைக்கிறோம். ஏமியா நேத்து அந்த பதுங்குனது இப்படி பாய்ந்ததுக்கு தானயா? அப்ப பெண்ணுக்கு திருமணம் ஆகிவிட்டதுக்கு 3 அடையாளங்களை அவ உடலிலே நீ பறிக்கிறாய். இவ்வளவு நாளா எங்கடா இருந்தீங்க? ஆனால் உனக்கு திருமணம் ஆனதற்கு என்ன அடையாளம் வச்சிருக்க நீ? உங்களை பார்த்தா ரொம்ப பெருமையா இருக்கு, கர்வமாவும் இருக்கு. என்னடா வாழ்த்துக்கள். இந்த கூட்டத்துல எந்த ஆம்பளைவா தனியா கூட்டிட்டு போய் உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சான்னு கேளுங்க, இல்லைன்னு தான் சொல்லுவான். மாப்பு வெச்சிட்டாலே ஆப்பு. அதுங்க யாராவது அழகான பொண்ணு கட்டிச்சுன்னா அறவே இல்லைம்பா. இது அயோக்கியத்தனம் இல்லையா? அப்ப உன் அம்மாவை அடிமைப்படுத்துறியா, உன் அக்காவை அடிமைப்படுத்துறியா, உன் தங்கையை அடிமைப்படுத்துறியா? அதான நீ? நீங்க தானே ஒரு 7-8 பிட்டு சேர்த்து போட சொன்னீங்க, நான் எக்கச்சக்க பிட்டு போட்டு விட்டேன். எப்படி நங்குற மாதிரி நச்சுன்னு இருந்துச்சானே? அதான இங்க நாடு தாய் நாடு, மொழி தாய் மொழி, ஆரெல்லாம் கங்கை சரஸ்வதி யமுனா எல்லாத்துக்கும் பேரு. ஆனா தாய்க்கா பெண்ணுக்கு அடிமையா? என்னை பார்த்து கேவலமா ஒரு சிரிப்பு சிரிங்களேன் ப்ளீஸ்டா, எனக்காக. அப்ப தாலி கட்டாயம் வேணும், புனிதம். முதல்ல நீ போட்டுக்கோ, பிறகு பொண்ணுக்கு போடு. இதான் பெரியார் சொன்னது. சபாஸ், ஐடியா கொடுத்துட்டல. அடுத்து உங்க அண்ணனோட ஆட்டத்தை பாருங்கடா. தாலி கட்டியே ஆகணும், புனிதமானதா பிரச்சனை இல்ல. முதல்ல ஆம்பளைக்கு கட்டுதாயி, அவனுக்கு தாலியே. வெரி குட், நல்ல ஐடியாவா இருக்கே. பாலோமே கட்டினா நீ போட்டுக்கிட்டு வெளியில போவியா? என்ன பண்ணுவ நீ? திரு வில்லனா இருந்தா ஆக்ஷன் ரூட்ல போலாம், காமெடியனா இருக்கானே சோ காமெடி ரூட்ல போகுது. இதுதான் பெரியார் கேட்ட சம உரிமை. பாலியல் வேறுபாடு, ஆண் பெண் பாலியல் வேறுபாடற்ற சம உரிமை, அதுதான் பெண்ணிய விடுதலை, பெண்ணிய உரிமை. இந்த ஈன பொழப்புக்கு பேசாம எங்கயாவது போய் அது புரியாம போட்டு பேசிட்டு கொண்டிருந்தது. இது போடுறதா கட்டுறதா கலட்டுறதாங்கிறது பெண்களுக்கான உரிமை. ஏன் பாஸ் நாக்க தள்ளுறீங்க? நானடா தள்ளுறேன், அதுவே தள்ளிக்குதுடா. தந்தை பெரியாருடைய திராவிட கருத்தில் அடிநாதமான சமூக நீதி கோட்பாட்டை பொது மேடைகள்ல விளக்கி சொல்லி, உண்மையான விளக்கத்தை சொல்லி, அதில் என்னென்ன குறைகள் இருக்குது, என்னென்ன தவறுகள் இருக்குது, நாங்க வந்தா இதையெல்லாம் மாத்தி காட்டுவோம் அப்படின்னு பேசுறதுல ஒரு நியாயம் இருக்குது. கரெக்டா சொல்றானே.
இது அப்படியே ஊருக்குள்ள தண்டால பிடிச்சோங்கடா நல்லா இருக்கும். இங்க எல்லாமே முறதவர் தாண்டாமப்ல நடக்குது. ஏதோ அரசியல் பண்ணுமே அப்படிங்கிறதுக்காக புதுசு புதுசா பேசுறவங்கள புதுசு புதுசான்னு தான் சொல்ல முடியும். அவங்கள பார்த்து கோவமே வரல, பரிதாபமா தான் இருக்குது. இது பாரு, அவன் தகுதி திறமை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த வேலைகளை பார்க்கணும். புரியுதா? 100 வருஷமா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா? ஒரே ஆள் பேச முடியாதுல்ல. அப்பப்போ புதுசா ஒரு புதுமுகங்கள் வந்துதான் அப்படி அந்த புதுமுகங்களை பார்த்து நம்ம பரிதாபத்தனப்பட முடியும். சமூக நீதி கோட்பாட்டை திராவிட கருத்தியல மிகப்பெரிய அளவில் அனைத்து இயக்கங்களும் கட்சிகளும் ஏத்துக்கிட்டு இருக்காங்க. நீ வேறயா? நீ அகில இந்திய கட்சியான காங்கிரஸ் ஆகட்டும், கம்யூனிஸ்ட் ஆகட்டும், ராகுல் காந்தி அவர்கள் பார்லிமெண்ட்ல மிகப்பெரிய அளவில் பெரியாருடைய கருத்தியலை பத்தி பேசியிருக்காரு. அவன் பாவ மன்னிப்புகளுக்கு அப்பாற்பட்டவன் ஃபாதர். ஆண்டவருடைய அதிசய படைப்புகள்ல அவன் ஒரு ஹீரோ ஃபாதர். கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்கள் வைக்கம் போராட்ட வீரருக்கு பெரியாருக்கு மிகப்பெரிய விழாவை நமது தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையில நடத்தி காட்டியிருக்காரு. நம்ம யாருன்றது முக்கியம் இல்ல, நம்மளால என்ன முடியும்ன்றதுதான் முக்கியம். திராவிடங்கிற பேர் இருக்கிற கட்சிகள் கண்டிப்பா பெரியார ஆதரிப்பாங்க. சொல்லவே இல்ல. ரொம்ப முக்கியம். வாடகை கொடுத்ததுக்கு வக்கு இல்ல. இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க மாட்டோம். திராவிடர் கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், தந்தை பெரியார் திராவிடர் கழகம், திராவிட விடுதலை கழகம், திராவிட இயக்க தமிழர் பேரவை, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம். இந்த கட்சியினுடைய பேர்லயே திராவிடம் இருக்குது. ஆனா இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய ஐயா ராமதாஸ் அவர்கள் இன்னைக்கு ஒரு கண்டன அறிக்கையை வெளியிட்டு இருக்காருங்க. அவ்வளவு அருமையா இருக்குது. எங்களுடைய கொள்கை வழிகாட்டி பெரியார் தான் சொல்லிட்டாரு. அப்படியே சொன்னா? ஆமா. ஐயோ, ஏப்பா நீ அதிர்ச்சி ஆகுற? என்னப்பா வேமா சொல்ல, பதறு எனக்கு ஏன்? அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் என்னுடைய அன்பு தம்பி எழுச்சி தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் இன்னைக்கு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. சூப்பர். அவர் முன்மொழிந்ததை நான் அப்படியே வழிமொழிகிறேன். அந்த அறிக்கை எத்தனை பேர் படிச்சிருந்தாலும் நானும் ஒரு தடவை அந்த அறிக்கை ஏதாச்சும் ஒரு பொது மேடையில படிச்சு காட்டணும்னு ஆசைப்படுறேன். அப்படி ஒரு அற்புதமான அறிக்கை. அப்படியே சத்தியமா காண்டாயிடுவீங்க. மக்கள் நீதி கட்சி மையத்தினுடைய தலைவர் என்னுடைய அன்பு கமல் சார், அவருக்கு தந்தை பெரியாருடைய சமூக நீதி கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டு அதை வெளிப்படுத்தியும் இருக்கிறார். திராவிட கருத்தியலை பற்றி பேசியும் இருக்கிறார், ஆதரவாகவும் செயல்படுகிறார். இவனை சந்திச்சுட்டு வீடு போறது நிச்சயம் இல்லாம இருக்கடா ஐயா. என்னுடைய அன்பு தம்பி விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சியை ஆரம்பிச்சப்போ எங்களுடைய கொள்கை தலைவர் தந்தை பெரியார் தான் அப்படின்னு பிரகடனப்படுத்தியிருக்கார். திராவிடமும் தமிழ் தேசியம் எனது 2 கண்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப நான் மட்டும் இழுச்சவாடா. இவ்வளவு பேர் சொன்னதுக்கு அப்புறம் நம்ம பெரியாருக்கு எதிராகவும் திராவிட கருத்தியலுக்கு எதிராகவும் புலம்புவர்களை பார்த்து பரிதாபப்பட்டு அவங்களுக்கு ஆழ்ந்த அனுதாபங்களை மட்டும்தான் தெரிவிக்க முடியும். அப்படி சொல்ல வேண்டியதானே? நீ சாதாரணமா பேசினாவே ரத்த கலரி ஆயிரும். இல்ல துஷ்டு வேற துஷ்டு. இந்த கருத்தியலின் மீது யாருக்கும் விமர்சனம் இல்லை. தனி மனித விமர்சனம், தனி மனிதர்களுடைய போக்கில் விமர்சனம், இது மட்டும்தான் இருக்குது. ஐயோ, ஆயுதமே இல்லாம மிரட்டான் ஐயா. கருத்தியல்ல விமர்சனம் இல்லை அப்படிங்கறது இத்தனை கட்சிகளும் நிரூபிச்சிருக்காங்க. நாங்கெல்லாம் ஒரு பிளான் அப்படியே பிச்சு போட்டோம்னா அது பகீர்னு பத்திக்கிட்டு எரியும். அதனால அவர்களுக்கு ஒரு சாதாரண பெரியாரின் தொண்டன் என்ற முறையில் நன்றியும் கூறிக்கொண்டு இந்த புலம்பும் நண்பர்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எந்த புள்ள வேலை பார்த்தாரா? எது வெந்தது எது வேலு? வேணாம். ஏற்கனவே நீ கேட்ட பல வில்லங்கமான கேள்விகளுக்கு விட சொல்ல முடியாம வெந்து நொந்து வைத்தினே, மறுபடியும் கிண்டாத. அப்ப மூடியாச்சு. எங்க திறக்க வர்றீங்க? எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன், எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன். This is what I want. Take okay. Crazy burger. எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன், எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன். ஏய் ஆப்பிள் ஜூஸ் குடா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.